திருச்சியில் தாமரை செல்வன் என்பவரை கொலை செய்த வழக்கில் தேடப்பட்டு வந்த சதீஷ் என்பவர் தன்னை சுற்றி வளைத்த போலீசாரை அரிவாளால் வெட்டிவிட்டு தப்ப முயன்றபோது துப்பாக்கியால் சுட்டு பிடிக்கப்பட்டார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் கலைவேந்தன். கலைவேந்தன், முழு விவரங்கள் என? வணக்கம். திருச்சி பாலக்கரையைச் சேர்ந்த தாமரை செல்வன் என்பவர் தனியார் நிறுவனத்தில் பணியாற்றி வந்தார். இவருக்கும் சதீஷ் என்பவருக்கும் முன்விரோதம் இருந்துள்ளது. இந்த நிலையில இன்று காலை தாமரை செல்வன் செக்போஸ்ட் ஆஃபீஸ் அருகே சென்று கொண்டிருந்த இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த போது சதீஷ் உள்ளிட்ட அவரது நண்பர்கள் 5 பேர் காவலர் குடியிருப்பில் விரட்டி சென்று தாமரை செல்வனை கொலை செய்தனர். இந்த கொலை வழக்கில் இளமாறன் மட்டும் கைது செய்யப்பட்டார். மீதி 4 பேர் தேடி வந்தனர். இந்த நிலையில சற்று முன் அவரது நண்பர்களான சதீஷ் திரு ஸ்ரீரங்கம் மேலூர் பகுதியில் ஒளிந்திருப்பதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதனையடுத்து ஸ்ரீரங்கம் போலீசார் அதாவது வில்லியம்ஸ், மனோஜ் என்ற இருவர் அந்த பகுதிக்கு சென்ற போது அங்கு மறைந்திருந்த சதீஷ் தான் மறைத்து வைத்திருந்த அரிவாளால் 2 போலீசாரையும் வெட்டியதில் இருவருக்கும் கையில் காயம் ஏற்பட்டது. இவர்கள் இருவரும் தங்களை தற்காத்துக் கொள்வதற்காக துப்பாக்கியால் சுட்டு பிடித்தனர். தகவல்களுக்கு நன்றி கலைவேந்தன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.